ஆமாண்டவரே, நீர் வந்து எங்களோடு கூட பேசுவீராக. அல்ல உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக அவளோடு கூட வாஞ்சியோடு கூட உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் பேசும் தெய்வமா இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட அப்பா நீர் இடபடுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை உற்சாகப்படுத்துவீராக, எங்களை தைரியப்படுத்துவீராக. அடிமை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் மாத்திரம் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவெளி சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உண்மையான சந்தோஷம் ஏசப்பாவின் பாதத்தில் மாத்திரம்தான். அவருடைய சமூகத்தில் வந்தா நித்திய பேரின்பம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் நித்திய பேரின்பத்தினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த காலவெளி வந்திருக்கிற ஒரு விஷயம் கூட இருக்கிறோம். கர்த்தர் நம் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லாமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு ஜீவனோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னென்னமோ சம்பவங்கள் நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, கொள்ளை நோய்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் அதிசயகரமாக நம்மை பாதுகாத்து வழிநடத்தி ஜீவனுள்ளவர்களாக தேவ சமூகத்தில் மகிழ்ந்து களி கூறும்படியா கர்த்தர் நமக்கு பெரிய சிலாகியத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டோட சமூகத்தில் எத்தனையோ வசனங்களை எடுத்துக்கொண்டே இருந்தோம். ஆனால் இந்த பர்டிகுலர் வசனம்தான் என் இருதயத்தில் வந்தது. அதனால் அதே வசனம்தான் பரிசுத்த ஆவியான நிச்சயமாக உங்கள் மத்தியில் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியான நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாருக்குள்ளாகவோ ஒரு பயம் காணப்படுகிறது இல்லையா? எங்கே பார்த்தாலும் கொள்ளை நோய், எங்கே பார்த்தாலும் ஒரு விதமான வியாதிகள் பரவி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் எல்லாருக்குள்ள ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவன் நம்மை தைரியப்படுத்தும்படியா, நம்மை உற்சாகப்படுத்தும்படியாய் கொடு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்படுகிற இந்த வாக்குத்தத்த வசனம் இதுதான்: பறந்து காக்கிற பட்சியே போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. இப்படியா கூட வாசிச்சு பாருங்களேன். பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேம் என்ற இடத்துல உங்க பேரை வச்சு சுவாசிச்சு பாருங்க. பிளஸ்ஸியின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் பிளஸ்ஸியை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து பிளஸ்ஸியை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அவர்கள் உங்கள் பேரை சொல்லி வாசிச்சு பாருங்க. உங்களை அறியாத ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளாக கடந்து வரும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை நம்மை பாதுகாக்க கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. மற்ற யாராலும் நம்மை பாதுகாக்க முடியாத சூழ்நிலை. ஹல்லேலூயா. ஆமா, இந்த இடத்துல பார்க்கிறோம் எப்படியாய் அவர் நம்மை காக்கிறார் என்றா, பறந்து காக்கிற பட்சி. உங்களுக்கு எல்லாம் நன்றா தெரியும். நீங்க எல்லாம் கோழி வளர்த்துருப்பீங்க. நான் வில்லேஜில் வளர்ந்தனால எங்க வீட்டில் நிறைய கோழிகள் இருந்துச்சு. பாருங்க, கோழி குஞ்சுங்கள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஒரு பறந்து வந்துச்சுன்னா தாய் கோழி என்ன பண்ணுவாங்க? ஒரு சவுண்டு விடுவாங்க. உண்மைதானே? பார்த்துக்கிறீங்களா? ஒரு சவுண்டு விட்ட உடனே கோழி குஞ்சுங்கள் எல்லாம் எங்க வந்து அடக்கலாம் பார்ப்பாங்க. அதனுடைய சிறகடியில வந்து மறைந்து கொள்வார்கள். எது வரைக்கும்? அந்த பறந்து அந்த இடத்தை விட்டு பறந்து போகிற வரைக்கும். ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் சொல்லுகிற காரியம், எப்பேற்பட்ட எதிரிகளான சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எங்க வந்தாலும் கர்த்தர் என்ன செய்வாரா? பறந்து காக்கிற பட்சியே போல. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஒரு பறந்து காக்கிற ஒரு பட்சி எப்படி தன் குஞ்சுங்களை எதிரியின் கையில விட்டு விடாதபடிக்கு தப்புவிக்கிறதோ இல்ல பாதுகாக்கிறதோ, அதே போல இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையும் அவர் பறந்து காக்கிற பட்சியை போல காக்கிற தேவனாயிருக்கிறார். எந்த சூழ்நிலை வரட்டும், எவ்வளவு பெரிய எதிரிகள் வரட்டும், என்ன கொள்ளை நோய்கள் வேணாலும் வரட்டும், ஆனா நீங்க சொல்லுங்க, என் தேவன் எனக்கு யாராயிருக்கிறாரா? பறந்து காக்கிற பட்சியை போல் இருக்கிறார். அடுத்த பகுதி சொல்லுது, எருசலேமின் மேல்.
மேல் எருசலேம், நாம் தான் எருசலேம். அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் ஒரு எருசலேமாய் காணப்படுகிறது, நம் சபை ஒரு எருசலேமாய் காணப்படுகிறது. எருசலேமே அவர் என்ன பண்ணுவாரா? ஆதரவா இருப்பாரா? அல்லேலூயா. சொல்லுங்க, இந்த உலகத்திலே நமக்கு யாரும் ஆதரிக்க கூடிய நிலைமையில் இல்லாவிட்டாலும் கர்த்தர் சொல்லுங்க, நமக்கு அவர் யாரா இருப்பாரா? ஆதரவா. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு என்னை ஆதரிக்க யாருமே இல்லை, என்னை விசாரிக்க யாருமே இல்லை, என்னுடைய காரியங்களை கேட்க யாருமே இல்லை, ஆதரவற்ற சூழ்நிலையிலே காணப்படுகிறோம் என்று. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு ஆதரவா இருப்பேன். சொல்லுங்களேன், ஏசப்பா நமக்கு யாரா இருக்கிறாரா? ஆதரவா இருக்கிறார். எருசலேம் என்றா சமாதான ஸ்தலம். அப்ப யாருக்கு கர்த்தர் ஆதரவா இருக்கணும்னா எருசலேமாய் நாம் வாழ்ந்தாதான். சொல்லுங்க, எருசலேமாய் சமாதான தாபரத்தோடு கூட சமாதானம் உள்ளவர்களாய் நாம் வாழுவோமே, ஆனா நிச்சயம் கர்த்தர் நமக்கு யாரா இருப்பா? ஆதரவா இருப்பா. எருசலேமை குறித்து நிறைய காரியம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லல, ஒரு 1-2 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். 102 சங்கீதம் 22 சொல்லுது, எருசலேமில் எப்பொழுதும் துதியை பிரஸ்தாபம் பண்ணிக்கொண்டே இருப்போமா. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் இந்த உலகத்தில் யாரா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார்? எருசலேமா. முதலாவது எருசலேம் சமாதானம் இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார் வசனத்தில் சொல்லுகிறது, உன் எல்லைக்குள்ள என்ன இருக்கணும்? சமாதானம். உன் அரண்மனைக்குள்ளாக சுகமும் தங்கி இருப்பதாக. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வசிக்கிற பகுதியில், அல்ல இருக்கிற இடத்துல, இல்லை நம்மளோட குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், நம்முடைய சபையில் நாம் யாரா இருக்கணும்? முதலாவது சமாதானம் உள்ளவர்களாக இருக்கணும். இரண்டாவது சொல்லப்படுகிறது 102:22 எப்பொழுதும் அவருடைய துதியை பிரஸ்தாபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப எருசலேமின் இன்னொரு அனுபவம் சொல்லுகிறது, எப்பொழுதும் எருசலேமில் என்ன இருக்கும்? துதியை பிரஸ்தாபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எருசலேமா இருக்கணும். நமக்குள்ள எப்பொழுது என்ன காணப்படணும்? துதி இல்லையா? எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த துதியை நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. சாரி, தாவீது சொல்லுகிறார், எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது. எல்லா சூழ்நிலையிலும் ஒரு பிள்ளைகளோட, தேவ பிள்ளைகளோட வாயில் இருக்க வேண்டியது என்னவா? துதி. சொல்லுங்க, துதி. அப்போதான் நாம் யாரா இருப்போமா? எருசலேமாய் காணப்படுமா. 116 சங்கீதம் 18-19 சொல்லுது, எருசலேம் பொருத்தனையே நிறைவேற்றுகிற இடம். ஆமே, நம்ம எத்தனையோ பொருத்தனைகளை ஆண்டோட சமூகத்தில் எடுத்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆனால் நம்ம எத்தனை பேர் அந்த பொருத்தனையே இல்லை தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிற எருசலேம் என்னவென்றால் அது பொருத்தனைகள் நிறைவேற்றப்படுகிற ஒரு இடமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை சொல்லும்போது சக்கரியா 8:3 சொல்லுது, எருசலேமில் தான் கர்த்தர் வாசமா இருப்பாரா. அப்ப நீங்களும் நானும் யாரா இருக்கணுமா? எருசலேமா இருந்தாதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வாசம் பண்ண முடியும். ஆமே, இன்றைக்கு சோதித்து பாருங்க, நான் ஒரு எருசலேமாக காணப்படுகிறோமா? ஒரு சமாதானம் உள்ளவளாக காணப்படுகிறோமா? என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் துதி நிறைந்திருக்கிற அனுபவம் காணப்படுகிறோமா? என் வாழ்க்கையில நான் எடுக்கிற பொருத்தனையில நான் உண்மை உள்ளவளாய் அல்ல பொருத்தனையை நிறைவேற்றுகிறவளாக காணப்படுகிறோமா? இந்த இடத்துல பார்க்கிறோம், அப்படிப்பட்ட இடத்துல தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அது மட்டும் இல்லை, அதே 8:3 சொல்லுது, எருசலேம் சத்திய நகரம். என்னவா? எருசலேம் சத்திய நகரம். அதே வசனத்துல சொல்லுது, எருசலேம் பரிசுத்தமான இடம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டாதான் நாம் எருசலேம். ஆமே, சொல்லுங்க. அப்ப நீங்களும் நான் இந்த உலகத்தில் எருசலேமாய் வாழ்ந்திருக்குமே, ஆனா உங்களுக்கு வருகிற எந்த எதிர்மறையான சூழ்நிலையிலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். அல்லேலூயா. அப்ப இந்த காலகட்டத்தில் கர்த்தர் ஏசப்பா நமக்கு ஆதரவா இருக்க வேண்டுமானா நீங்களும் நானும் இருக்கிற பகுதிகளில் ஒரு எருசலேமாய் வாழ்ந்து காண்பித்தோம். ஆனா நிச்சயமா நீங்க கடந்து போகிற எந்த சூழ்நிலை ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு ஆதரவா இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அப்ப எருசலேம் ஒன்று சொல்றேன், அது சமாதான ஸ்தலம். நீங்களும் நானும் யாரா இருக்கணும்? சமாதானம். மத்தேயுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கூட சொன்னாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார். தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை எப்பொழுது நாம் அடைகிறோம் என்றால் சமாதானம் பண்ணுகிறவர்களாக காணப்படும் போதுதான். அது மட்டுமல்ல, அது பரிசுத்த ஸ்தலம், அது சத்திய
மத்திய நகரம், பொருத்தனைகளை நிறைவேற்றுகிற இடம், துதியை எப்பொழுதும் பிரசித்தப்படுத்துகிற ஸ்தலம் தான் எருசலே. இப்படியா இந்த உலகத்துல நாம் வாழ்வோமையானால் எந்த சூழ்நிலையானாலும் அவர் நமக்கு ஆதரவாய் இருப்பார். இன்னொரு வசனம் ஆதரவாய் இருப்பதை பத்தி ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். எல்லாருக்கும் நன்றாக தெரிஞ்ச ஒரு வசனம் தான். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போமா? சங்கீதம் 18. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், என் ஆபத்து நாள் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள் நம்மளோட வாழ்க்கையில் என்ன வரும்? கண்டிப்பா ஆபத்து வரும். சொல்லுங்க, என்ன வரும்? கண்டிப்பா ஆபத்துகள் வரும். எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கும்போதே ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. ஆனாலும் என்ன பண்ணுங்க? திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்த எல்லா சோதனையும் ஜெயித்து அவர் கடந்து சென்றார். ஆகையால் நம்மை பார்த்து ஆண்டு சொல்லிட்டு போனாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறா, எனக்கு வந்த ஆபத்திலே கர்த்தர் எனக்கு யாரா இருந்தாரா? ஆதரவாய். தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கோமே, ஆனா புறக்கணிக்கப்பட்டவர்களா, குடும்பத்தை விட்டு ஒதுக்கப்பட்டவர்களா, எல்லாராலும் மறக்கப்பட்ட சூழ்நிலையில தான் தாவீது வாழ்ந்து கொண்டிருந்தான். எல்லாரும் நன்றாக, அவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் நன்றாக படித்து இராணுவத்தில் இருக்கிறாங்க. ஆனா இந்த தாவீது மாத்திரம் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்க்கிறவராக காணப்படுகிறார். தன் குடும்பத்தில் ஒரு விசேஷம் நடக்கும்போது கூட தாவீதை என்ன பண்ணல, அவங்க பெற்றோர் ஆனாலும் சரி, சகோதரர்கள் ஆனாலும் சரி, அழைக்கப்பட்டல, புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனாக, தள்ளப்பட்ட ஒரு மனிதனாக, இல்லையா, எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு மனிதனாக வனாந்தரத்திலே தாவீது வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது ராஜா சொல்லுகிற, எனக்கு ஒரு ஆபத்து வந்த போது எனக்கு உலகத்துல யாருமே இல்லை எனக்கு ஆதரவா இருக்க, ஆனா என் கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். அல்லேலூயா. இதுதான் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையாய் காணப்படும். இந்த உலகத்துல நம்மை ஆதரிக்க யாருமே இருக்க மாட்டாங்க, நமக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க, நம் பட்சத்துல வந்து நமக்காக பேச யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் தாவீது போல நம்மளும் சொல்ல முடியும், நமக்கென்ற ஒரு ஆபத்து வரும்போது அந்த நேரத்தில் கர்த்தர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல, அவரே இறங்கி வந்து நமக்கு ஆதரிக்கிறவராக, நம்மை விடுவிக்கிறவராக, அந்த ஆபத்திலிருந்து நம்மை தூக்கி விடுகிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். அந்த 18ஆம் சங்கீதம் முழுவதும் ஆண்டவர் எப்படியெல்லாம் தாவீதை விடுவித்தார், எப்படியெல்லாம் உதவி செய்தார், எப்படியெல்லாம் ஆதரவா இருந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நீங்க வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க. ஒவ்வொரு வசனத்திலும் அதில் ஆழத்தில் இருக்குது, எப்படியெல்லாம் கர்த்தர் தாவீது ராஜாவுக்கு உதவியா இருந்தன்னு சொல்லி. தாவீது ராஜாவோட வாழ்க்கையை பார்க்கும்போது என்றைக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டதோ அன்றையிலிருந்து அவரோட வாழ்க்கையில சோதனைகள் ஆரம்பிச்சது, இல்லையா? அன்றையிலிருந்து அவரோட வாழ்க்கையில உபத்திரவங்கள், பாடுகள் வர ஆரம்பிச்சது. ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் தாவீதுக்கு ஆதரவா இருந்தார். ஆமே. தாவீதுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் எல்லா இடங்களிலும் கர்த்தரே ஆதரவா இருப்பாரா? இருக்க மாட்டாரா? நிச்சயமா இருக்கிற தேவனா இருக்கிறார். நிறைய காரியங்கள் தாவீதுகளை குறித்து சொல்ல முடியும், இல்லையா? உதவி செய்ய போன, இல்லையா, யாருக்கு உதவி செய்ய போனாங்க? சவுலுக்கு உதவிதான் செஞ்சாங்க, இல்லையா? உண்மைதானே? 40 நாள் கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேலி ராஜாவை பார்த்து வந்து கொக்கரிக்கிறாங்க, ஒன்றி வா, இல்லையா, ஒருத்தர் வாங்க எனக்கு கூட யுத்தம் பண்ண சொல்லி. பாருங்க, அந்த சூழ்நிலை தான் தாவீது ராஜா தன் சகோதரர்களுக்கு ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு அங்க அனுப்பப்படுகிறார். அந்த இடத்துல பார்க்கும்போது இதே வார்த்தை சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த தாவீது என்ன பண்றா? தைரியமா, சிறு பிள்ளைதான், சிறு இளைஞன்தான், அந்த வயதிலேயே ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, நான் போய் என்ன பண்றேன், அந்த கோலியாத்தை முறியடிக்கிறேன்னு சொல்லி. பாருங்க, அந்த இளைஞனான தாவீது ஒரு பெரிய வெற்றியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாவுக்கும் பெற்று கொடுத்தா. அந்த உதவி செய்ய போன இந்த தாவீதை அங்க இருந்த ஸ்திரீகள் பாடினது ஒரே ஒரு பாடல் நிமித்தமாய் தாவீது மேல இந்த ராஜாவுக்கு என்ன வந்துச்சா?
கசப்பு வருகிறது, வைராகியம் வருவது. இன்றைக்கு வந்த இவனை பார்த்து சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதும் 10000 என்று சொல்லி தாவீதை எல்லாரும் உயர்த்தி பாடுகிறார் என்ற அந்த பாடலை கேட்கும்போது இந்த சவுல் ராஜாவுக்கு பொறாமை வந்தது, கசப்பு வந்தது. எப்படியாகிலும் இந்த தாவீது ராஜாவை தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொல்லி பல விதத்தில் யோசிச்சாங்க இல்லையா? ஆனாலும் கர்த்தர் எல்லா இடத்திலும் எல்லா ஆபத்திலும் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தா. ஆமென். அது மட்டுமா, சொந்த மகனாகிய அப்சலோம் இல்லையா, தன் தகப்பனை கொலை செய்யும்படியாக கொலை செய்து ராஜாவாய் மாற வேண்டும் என்று எத்தனிக்கிற நேரத்திலும் கூட வெறும் காலோடு கூட அந்த ராஜா ஓடி போகிறாங்க. யோசிச்சு பாருங்க, எந்த ராஜாவாச்சிலும் வெறும் காலோடு ஓடி போகுமாங்களா? இல்லை. பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட தாவீது ராஜாவுக்கு வந்தன. ஆனாலும் எல்லா இடத்திலும் தாவீதுக்கு ஆதரவாக இருந்தா. ஹல்லேலூயா. அப்படியான இந்த உலகத்துல வருகிற எந்த விதமான ஆபத்துகளா இருக்கலாம், எதிரிகளின் கூட்டமா இருக்கலாம், நீங்களும் நானும் எருசலேமா இருக்குமே, ஆனா எல்லா இடத்திலும் கர்த்தர் நமக்கு ஆதரவா இருப்பார். ஹல்லேலூயா. தாவீது எருசலேமா இருந்தாரா? அவருக்கு விரோதமாய் பேசின போது இல்லையா, சிமை தூஷிக்கிறாங்க இல்லையா, கூட இருந்தவங்க சொல்றாங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் சாகடிக்கிறோன்னு சொல்லும்போது இல்ல, ஒருவேளை கர்த்தர் அவனை தூஷிக்க அனுமதித்திருக்கலாம் என்று சொல்லி அந்த இடத்துல சமாதானமா என்ன பண்றாங்க, கடந்து செல்கிறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? நமக்கு விரோதமா ஒரு வார்த்தை யாராவது சொல்லிட்டேன்னா என்னங்க பண்ணுவோம்? என்னங்க பண்ணுவோம் சொல்லுங்க? அப்ப நாம் எருசலேமா இருக்கிறோமா? தாவீது ராஜா எருசலேமா இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எருசலேமா இருக்குமே, ஆனா நிச்சயமா நிச்சயமா ஆணித்தரமா நான் சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட ஆபத்துகள் வந்தாலும், எதிரிகள் சூழ்ந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டா. அந்த நேரத்தில் அவரே நமக்கு ஆதரவா இறங்கி வந்து நம்மை விடுவிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அந்த தாவீது ராஜா சொல்லுகிறா, என் நெருக்கத்தில் எனக்கு வந்த ஆபத்தில் கர்த்தரை நோக்கினேன், கர்த்தர் எனக்கு யாரா இறங்கி வந்தாரா? ஆதரவா. சங்கீதம் 46:1 எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச சங்கீதம் தான். தேவன் நமக்கு அடைக்கலவும் சொல்லுங்க அனுகூலமான துணை. என்ன துணை? அனுகூலமான துணையுமா இருக்கிறார். ஒரு ஆபத்து வந்துட்டுனா நமக்கு உதவி செய்ய இந்த உலகத்தில் யாரும் வரமாட்டாங்க, செய்வேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சூழ்நிலை வரும்போது எல்லாரும் நம்மை விட்டு ஓடி போவாங்க. ஏன்? தாவீது வாழ்க்கையிலே சொல்ல முடியும், தாவீதோடு கூட 600 பேர் இருந்தாங்க. ஆனால் சிக்கலாக்கள் எல்லாம் அவங்களை விட்டு சூரிய அடிச்சு போகும்போது கூட இருந்தவங்க எல்லாம் முறுமுறுத்தாங்க. தாவீதை எரியும்படி கற்களை எடுத்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வசனம் சொல்லுது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டா. அது மட்டுமல்ல, எதெல்லாம் சிறைபிடித்து கொண்டு போனோமோ எல்லாமே திருப்பி கொண்டு வரும்படியா கர்த்தர் தாவீதுக்கு ஆதரவா இருந்தார். ஹல்லேலூயா. அப்படியானா நம்மோடு கூடி இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு விரோதமாய் ஒரு சூழ்நிலைகள் வரும்போது விரோதமாய் எழும்பலாம், நமக்கு விரோதமாய் முறுமுறுக்கலாம், தேவையற்ற வார்த்தைகள் பேசலாம். ஆனா அதை கண்டு நாம் அதைரியப்படுகிற கூட்டத்தில் அல்ல. தாவீதை போல நாமும் கர்த்தருக்குள் திடன்படுத்திக் கொள்வோமையானா நிச்சயமா கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியா, ஆதரவா இருக்கும்படியா இறங்கி வருகிற தேவன். அந்த வசனம் முடிக்கும்போது எப்படியா சொல்லுது, தாவீது எதெல்லாம் சிறைப்பட்டு போனோமோ அத்தனையும் ஒன்று கூட விடாமல் அத்தனையும் திருப்பி கொண்டா. ஹல்லேலூயா. காரணம் என்ன? கர்த்தர் தாவீதுக்கு யாரா இருந்தாங்க? ஆதரவா இருந்ததுனால. ஹல்லேலூயா. இன்னும் நிறைய சம்பவங்களை சொல்லலாம். இன்னொரு சம்பவத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலையும் அல்லமா. அந்த வசனம் இல்ல. இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் ஆசீரியருடைய ராஜாவாகிய சனகரேப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். அசீரிய ராஜா இந்த எசேக்கியா ராஜா
ராஜாவுக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் விரோதமாய் அநேக வார்த்தைகளை, அநேக விதமான எதிர்மறையான வார்த்தைகளை பேசி ஒரு லெட்டரை யாருக்கு அனுப்புறாங்க? எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்து அனுப்புறாங்க. நிரூபங்களை கொடுத்து அனுப்புறாங்க. ஆண்டவராகிய கர்த்தரை நிந்திச்சும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாகவும் பேசி அனுப்பின அந்த நிரூபத்தை, அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல சொல்லப்படுகிறது எசேக்கியா ராஜா செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? அந்த நிரூபத்தை எடுத்துக்கொண்டு போய் நேராக எருசலேம் தேவாலயத்தில் போய் என்ன பண்ணாரா? அந்த நிரூபத்தை அந்த லெட்டரை கர்த்தருக்கு முன்பாக விரித்து வைத்து, ஆண்டவரே இந்த அசீரிய ராஜாவுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு என்ன இல்லை, பலம் கிடையாது, அவங்களோடு கூடி இருக்கிற கூட்டம் பெரிய கூட்டம் அப்படி சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்க. நீங்க எனக்கு உதவி செய்ய வேண்டும், உண்மை நிந்தித்து எழுதி இருக்கிற இந்த லெட்டரை நீங்க பாருங்க என்று சொல்லி விரித்து வைத்து ஜெபிக்கிறாங்களா. ராம் முழுவதும் ஜெபிக்கிறாங்க. ஏசியா திருத்த புஸ்தகத்தில் அதே வசனம் இருக்குது. அதனுடைய 37ஆம் அதிகாரம் 14 வசனத்துக்கு கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் அதுதான். ஆனா அந்த நேரத்துல கர்த்தர் என்ன செய்யறாரா? இவர் ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க. யுத்தம் செய்ய போகல, யுத்தம் செய்ய முடிய தன்னுடைய ஆட்களையும் அனுப்பல. ஆனா கர்த்தர் என்ன செய்தா தெரியுமா? இவர்களுக்கு ஆதரவா இருக்கத்தக்க வண்ணமாக ஒரே ஒரு தூதனை அசீரியா பாளையத்துக்குள் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அந்த அசீரியா பாளையத்தில் 1,85,000 பேர் இந்த எசேக்கியாவோடு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட யுத்தம் பண்ணும்படியாக அவர்கள் கூடி இருக்கிறாங்க. ஆனால் எசேக்கியா ராஜா தேவாலயத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது, ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது கர்த்தர் அவர்களுக்காக இவர்களை விடுவிக்கும்படியா, இவர்களுக்கு ஆதரவா இருக்கும்படியா ஒரே ஒரு தூதனை அசீரியா பாளையத்தில் அனுப்புகிறா. வசனம் சொல்லுது, அந்த ஒரு தூதன் புறப்பட்டு போய் 1,85,000 பேரை சங்கரித்தார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இவங்க ஒண்ணுமே செய்யல, யுத்தம் செய்யல, யுத்தம் பண்ணும்படியான ஆட்களை அனுப்பல, உதவிக்காக ஆண்டவரே எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் கர்த்தரை நோக்கி பார்த்தபோது கர்த்தர் அவர்களுக்கு ஆதரவா இறங்கி வந்தார். அப்படியானா உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆபத்துகள் வரும்போது, உங்களுக்கு எதிராக சத்துருவின் கூட்டங்கள் பெருகும் போது, உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், உங்கள் அலுவலகத்தில் இருக்கலாம், உங்களோட பிசினஸ்ல இருக்கலாம், எதிர்மறையான போட்டிகள் இருக்கலாம், எது வேணாலும் வரட்டுங்க. நீங்க அதை கண்டு அதைரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், தேவ ஆலயத்தில் வந்து ஆண்டவரை நோக்கி அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோமே. ஆனா உலகத்தில் உங்களை ஆதரிக்க யாருமே இல்லாமல் இருக்கலாம். கர்த்தரே உங்களை ஆதரிக்கும்படியா இறங்கி வருகிற தேவன், உங்களுக்காக யுத்தம் செய்யும்படியாக கர்த்தர் தூதனை அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு தூதனோட பவர் அப்ப பாருங்க எவ்வளவு பவர். ஒரு தூதனோட பவர் சொல்லுங்களேன். 1,85,000 பேரை சங்கரிக்கக்கூடிய வல்லமை ஒரு தூதனுக்குள்ள இருக்குது. ஆமே. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் 2 தூதர்களை கொடுத்துக்கிறாங்க. சொல்லுங்க, எத்தனை தூதர்கள் கொடுத்துக்கிறாங்க? 2 தூதர்கள். நாம் எங்க போனாலும் இந்த 2 தூதர்கள் நம்மோடு கூட தான் வருவா. அப்ப ஒரு தூதனோட பலனே அவ்வளோ பெருசு இருக்குது. அப்ப உலகத்தில் வருகிற எந்த காரியத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தூதர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்களேன், கட்டளையிட்டு இருக்கிறார். ஐயோ, இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் எங்க போவேன் இல்லை, குழப்பத்தின் மத்தியில் இருக்கலாம் இல்லையா, இந்த யாராவது உதவி நாடி போயிருக்கலாம். ஆனா பாருங்க, அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நீ போகிற வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி, என்னை காக்கும்படி சொல்லுங்க, நான் போகிற வழிகளில் எல்லாம் என்னை காக்கும்படி ஒரு தூதனை கர்த்தருக்கு என்ன பண்ணிட்டாரா? கட்டளையிட்டாரா. நம்ம கட்டளை இடல, யாரு கட்டளையிட்டாரா? கர்த்தரே கட்டளையிட்டு இருக்கிறா. பாருங்க, அது மட்டுமா, அவனோட பாதம் கல்லிலே இப்ப எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை, எவ்வளவு பெரிய விசேஷமானவர்களா கர்த்தர் இந்த உலகத்துல நம்மை வைத்திருக்கிறார். தூதர்கள் நம்மை அவர்கள் கைகளிலே, சொல்லுங்களேன், ஏந்தி கொண்டு போகிறாரா. நான் போகிற இடத்துல நம் கால்கள் கல்லில இடராதபடிக்கு, இல்லைன்னா கல்லில தட்டாதபடிக்கு அந்த கற்கள் வரும்போதெல்லாம் நம்ம ஏந்துகிறது யார் தெரியுமா? நம்முடைய கண்களினால பார்க்காவிட்டாலும் தேவ தூதர்கள் தங்கள் கரங்களிலே நம்ம ஏந்தி கொண்டு, நம்ம எவ்வளவு விசேஷமானவர்கள். பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல, விசேஷமானவர்கள். ஏன்னா எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, தேவ தூதர்களை கர்த்தர் எதுக்கா படைத்திருக்கிறார் என்றா நமக்கு பணிவிடை செய்யும்படியா. சொல்லுங்க, நமக்கு
பணிவிடை செய்யும்படியான ஆவியாக தான் தேவ தூதர்களை கர்த்தர் படைத்திருக்கிறாரா? அப்படியானா நாம் விசேஷமானவர்கள், நாம் பாக்கியசாலிகள். அல்லேலூயா. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லாதீங்க. சொல்லுங்க, நான் நாதியற்றவள். அந்த வார்த்தை நினைக்கிறேன். நாதியற்றவள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருமே இல்லவே இல்லைங்க. ஏசப்பா இருக்கிறாங்க, தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாங்க. வெள்ளம் போல சத்துருக்கள் வரும்போது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவா. சொல்லுங்க, எவ்வளவு சத்துருக்கள் வேணாலும் வரட்டும், நீங்க சொல்லுங்க, ஆவியானவர் இருக்கிறா. எதுக்காக? கொடியேற்றும்படியா, எனக்கு ஜெயத்தை பெற்று கொடுக்கும்படியா, அந்த சத்துருவின் கையிலிருந்து என்னை பாதுகாக்கும்படியாக ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் நமக்கு ஆவியானவரே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவரே நமக்கு கொடியேற்றுவாரா? அந்த ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அந்த இடத்துல எல்லாம் பார்க்கிறோம், ஆலயத்தில் அவர் ஜெபம் பண்ணும்போது அவ்வளோ பெரிய அந்த ஜெபத்துக்கு என்ன உண்டுன்னா பெரிய வல்லமை இருக்குது. சொல்லுங்களேன், என்ன உண்டு? பெரிய வல்லம். யார் ஜெபத்துக்கு? ஏன் ஜெபத்துக்கு? சொல்லுங்களேன், ஏன் ஜெபத்துக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. ஆனா நம்ம என்ன செய்யும்? சிஸ்டர் எனக்காக வந்து ஜெபிங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஏன் ஜெபத்துக்கு என்ன இல்லை? வல்லமை இல்லை. உங்க ஜெபத்துல என்ன இருக்குது? வல்லமைக்கு தான். அப்படி சொல்லுவீங்களா? சொல்லக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளுக்குள்ளாகவும் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தின் வல்லமையை கொடுத்திருக்கிறார். நாம் விசுவாசிக்கணும், நாம் அறிந்திருக்கணும். நான் ஜெபித்தனா, என் ஜெபத்துல வல்லமை உண்டு. நான் போக முடியாத இடத்துக்கு அந்த ஜெபத்தினோட வல்லமை புறப்பட்டு செல்லும். அதுதான் எசேக்கியா ராஜா சொல்லுகிறார், நான் ஆலயத்தில் தான் உட்கார்ந்து ஜெபித்தேன், ஆலயத்தில் தான் என்னோட காரியத்தை எல்லாவற்றையும் சொன்னேன். ஆனா அந்த அசீரிய பாளையத்துல நான் போகல. எனக்காக வெற்றியை பெற்று கொடுக்கும்படியாக, அந்த எதிரிகளை சங்கரிக்கும்படியாக ஒரு தூதனை தான் கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. அப்படியானா உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் தூதர்களை கட்டளையிட்டிருக்கிறாரா? அல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்களை சொல்லலாம். ஆனா அடுத்த பகுதிக்கு வாசிக்கலாம். எருசலேமே ஆதரித்து, அடுத்த பகுதியில் அதை காத்து, நல்லா சொல்லுங்களேன், காத்து தப்பம் பண்ணுவான். சொல்லுங்க, காத்து. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும், என்ன வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறா, உங்களை அந்த ஆதரிக்கிறவராய் மாத்திரமல்ல, அடுத்த பகுதி சொல்லுது என்னவா? காத்து தப்ப பண்ணுவார். அல்லேலூயா. எந்த ஒரு காரியம் நமக்கு எதிராக வந்தாலும் காத்து தப்ப பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமே. ஆபத்து வரும்போது அல்ல விபத்துகள் வரும்போது பயப்படாதீங்க. அது பதிலாக நீங்க சொல்லுங்க, என்னை காத்து தப்ப பண்ணுகிற ஒரு ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? பறந்து காக்கிற பட்சியை போல எனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சியை போல அவர் நம்ம என்ன பண்ணுவாரா? காத்து தப்ப பண்ணுவார். நான் சொன்னல்லவா, பருந்து என்னதான் பறந்து வந்தாலும் அந்த கோழி என்ன பண்ணும்? என்ன கோழி என்ன பண்ணிச்சா? அந்த குஞ்சுகளை தொடாதபடிக்கு காத்து, சொல்லுங்களேன், காத்து தப்ப பண்ணினார். அல்லேலூயா. ஒரு கதை இப்படியாக சொல்லப்படுகிறது. ஒரு ஃபாரஸ்ட்ல நெருப்பு பத்தி எரிஞ்சு கொண்டிருக்கும் போது அந்த ட்ரீல உச்சியில ஒரு கழுகு கூடு இருந்துச்சா. அந்த கழுகின் கூடுக்குள்ளாக குஞ்சுகள் வச்சிருக்கப்பட்டதா. ஆனா கழுகு என்ன பண்ணிச்சு? இரை தேடி தூரம் போயிடுச்சு. ஆனா அந்த எரியிற அந்த அக்கினியை பார்த்த உடனே அந்த கழுகு பறந்து வந்து அந்த குஞ்சுகள் மேல அமர்ந்துச்சா. என்னவா? குஞ்சுகள் மேல அமர்ந்துச்சா. பாருங்க, அந்த முழு காடு பற்றி எரிஞ்சிச்சு. இந்த கழுகு கூட என்ன பண்ணுச்சு? செத்து போயிடுச்சு. அடுத்த நாள் 2 பேர் அங்க நடந்து வரும்போது ஒரு கறிக்கட்டை அசைறதை பார்த்த உடனே அதை எடுத்து பார்த்துச்சா, அது கழுகுதான். கழுகு கருகி செத்து போயிடுச்சு. ஆனா அதுக்குள்ள இருந்த 2 குஞ்சுங்கள் பாதுகாத்தது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? எவ்வளோ பெரிய அக்கினிகள் நமக்கு விரோதமா எழும்பி வந்தாலும் அந்த அக்கினியிலே நாம் அழிந்து போகாதபடிக்கு, அந்த அக்கினியிலே நான் கருகி போகாதபடிக்கு அவர் நமக்கு யாராயிருப்பாரா? பறந்து காக்கிற பட்சியே போல வந்து நம்மை காத்து தப்ப பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். இதுக்கு 2 சம்பவத்தை நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எடுத்து கொள்ளுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச காரியம்தான். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் முதலாவது வாசிப்போமா? அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான்.
அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். இந்த எலிசாவை பிடிக்கும்படியாய் சீரிய ராஜா என்ன பண்றாங்களா, ராத்திரி நேரத்துல ராணுவங்களையும் குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் என்ன பண்றாங்க, ஒரு மனிதனை பிடிக்க அனுப்புறாங்க. ஆமே, அந்த எலிசா தீர்க்கதரிசி ஏன் அனுப்புறாருன்றா, உங்களுக்கு அந்த அதிகாரத்தை எங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. இந்த சீரியா ராஜா எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ராஜாவோடு கூட யுத்தம் பண்ண எந்த பகுதிக்கு வந்தாலும் உடனே இந்த எலிசா தீர்க்கதரிசி இந்த ராஜாவின் இடத்துல சொல்லி அனுப்புவாங்க, இந்த பகுதிக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. சீரியா ராஜா என்ன பண்றாங்க, யுத்தம் பண்ணும்படி அங்க பதிவிருக்கிறார் என்று சொல்லும் போது ஒவ்வொரு முறையும் இந்த ராஜா இந்த எலிசா தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்டு அவங்க போகாதபடிக்கு அல்லேலூயா அநேக முறை பாருங்க சீரிய கையில இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அகப்பட்டு போகாதபடிக்கு தப்பித்து கொண்டாங்க. அல்லேலூயா. இப்ப கேக்குறாங்க அந்த சீரிய ராஜா, நம்மிடத்தில் இருக்கிற உளவாளி யார்? இங்க நம்ம திட்டம் போடுகிறோம், ஒவ்வொரு முறையும் அந்த ராஜாவோட யுத்தம் பண்ண போனா ராஜா அங்க இருக்க போறது இல்ல. காரணம், ஒவ்வொரு முறையும் அவன் தப்பிக்கிறானே. நம்ம கூட இருக்கிற இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிக்கிற உளவாளியா இருக்கிறது என்று சொல்லி கேட்கும் போது அந்த இருந்த ஒரு மனிதன் சொல்றா, வேற நம்முடைய யாரும் அல்ல, அங்க இருக்கிற தேவ மனுஷனாகிய தேவனுடைய தீர்க்கதரிசி ஆகிய எலிசா நீங்க போடுகிற திட்டத்தை எல்லாம் ராஜாவுக்கு அறிவிக்கிறார் என்று சொன்ன போது இந்த சீரியா ராஜா என்ன பண்றாரா, இரவு நேரத்தில் எந்த பட்டணத்தில் இந்த தீர்க்கதரிசி இருக்கிறாரோ அந்த பட்டணத்தை வளைந்து அந்த மனுஷனை பிடிக்கும்படியாக, தேவனோட மனுஷனை பிடிக்கும்படியாக இராணுவத்தினரை இரவு வேளையில அனுப்புறாங்க. இந்த தீர்க்கதரிசியோட வேலைக்கார அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வெளியே வந்து பார்க்கும்போது பட்டணம் முழுவதும் இராணுவத்தினரார சீரியா ராஜாவினுடைய இராணுவத்தார என்ன பண்ணாங்களா, குதிரைகள் நிறைந்திருக்கிற பார்த்த உடனே உள்ள ஓடி போய் தேவனோட மனுஷனே நமக்கு ஆபத்து வந்திருக்கிறது என்று சொல்லும் போது இந்த எலிசா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவ பெரியவ. அவங்க பெரிய ராணுவ கூட்டம் வந்திருக்குது, இவங்களும் உங்க வேலைக்காரரும் மாத்திரம்தான். ஆனால் எலிசா சொல்றார வேலைக்காரை பார்த்து, அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலோ நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகமா. அப்புறம் அப்படி சொல்லிட்டு விடல, எலிசா ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே இந்த வேலைக்காரோட கண்கள் என்ன பண்ணணும், நீங்க திறக்க வேண்டும் என்று சொல்லி எலிசா ஜெபிக்கிறாங்க. வேலைக்காரன் கண்கள் திறக்கப்பட்டது. என்ன பார்த்தாங்களா சொல்லுங்க, நல்ல மைக்கில வாசிமா. இதோ எலியாவை சுற்றிலும் எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான தூதர்களாலும் தூதர்களாலும் குதிரைகளாலும் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டா. ஹல்லேலூயா. இதுதான் எலிசா சொன்னாங்க, அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலோ நம்மோடு கூட இருக்கிறவ அதிகம். ஹல்லேலூயா. அவங்களோடு கூட இருந்தது சாதாரண குதிரை, அவங்களோடு கூட இருந்தது சாதாரண ரதங்கள். ஆனா எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதம், அக்கினிமயமான குதிரை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நமக்கு சுற்றிலும் என்ன இருக்கிறது, அக்கினிமயமான ரதமும் அக்கினிமயமான குதிரை. நீங்க எங்க இருந்தாலும், எந்த பட்டணத்தில் இருந்தாலும், எந்த வீட்டுக்குள் இருந்தாலும் உங்களை சுற்றிலும் அக்கினிமயமான ரதமும் அக்கினிமயமான குதிரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியா வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதை கண்டும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, எதை கண்டும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை உங்கள் தொழிலில் எதிரிகள் எழும்பியிருக்கலாம், நீங்க உங்களோடு கூட வேலை பார்க்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கலாம், உங்களோட உறவினர்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பி உங்களுக்காக செயல்படலாம். அதை கண்டு அஞ்சாதீங்க, அதை கண்டு பயப்படாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில உங்களோடு கூட தீர்க்க தரிசனமா சொல்லுகிற வார்த்தை, உங்களை சுற்றிலோ அக்கினிமயமான ரதமோ அக்கினிமயமான குதிரையோ கர்த்தர் பாதுகாக்கும்படியா கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஒரு பிரதமருக்கு இல்லாத பாதுகாப்பு, ஒரு முதலமைச்சருக்கு இல்லாத பாதுகாப்பு, இல்லையா மற்ற அரசாங்கத்தில் இருக்கிற யாருக்கு இல்லாத பாதுகாப்பு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார் இல்லையா. பாதுகாத்த இந்திரா காந்தி என்ன ஆச்சுங்க, ராஜீவ் காந்தி என்ன ஆச்சுங்க, யோசிச்சு பாருங்க.
அவங்கள ஆனா நமக்கு சுற்றிலும் அக்கினிமயமான ரதம், அக்கினிமயமான குதிரை. ஹல்லேலூயா. அதுதான் சக்கரியாவில சொல்லப்படுது, நம்மை சுற்றிலும் என்ன அவர் அக்கினி மதிலா இருப்பாரா. சொல்லுங்க, நம்மை சுற்றிலும் கர்த்தர் யாரா இருக்கிறாரா? உங்க வேலை ஸ்தலத்துல கர்த்தர் யாரா இருக்கிறாரா? அக்கினி மதில். சொல்லுங்க, உங்க தொழில கர்த்தர் யாரா இருக்கிறாரா? அக்கினி மதில். உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் யாரா இருக்கிறாரா? அக்கினி மதில். ஆமே. அக்கினி மதில யாராவது தொட முடியுமா? கிட்ட வர முடியுமா? தொட்டுக்கதான் கொஞ்சம் பார்க்கட்டுமே, ஆனால் அவங்க தான் கருகி போமே தவிர நமக்கு ஒன்றும் வராது. அப்ப எது கண்டோ நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த எலிசா ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே இந்த இராணுவத்தினருக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யுங்க. உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? கண்ணு தெரியலங்க, கண்ணு தெரியல. இந்த எலிசாவே சொல்றாங்க, இது வழி இல்ல, வா உன்னை நானே கொண்டு போறேன். யார் சொல்றாரு? யாரை பிடிக்க வந்தாங்களோ அந்த நபர் சொல்றாங்க, வா நானே உனக்கு வழி காட்டுறேன்னு சொல்லி எங்க கொண்டு போயிட்டாங்க? அந்த ராஜாவுக்கு முன்னாடி. அப்ப ராஜா கேட்கறாங்க, தேவண்ட மனுஷனே இவர்களெல்லாம் நான் வெட்டி போடட்டுமா? இல்ல இல்ல, இவங்களுக்கு என்ன செய், என்ன செய். யாராவது செய்வாங்களே, உங்களை கொலை செய்ய வந்தவங்களுக்கு போய் ஆகாரத்தை கொடுப்பீங்களா? ஆனா அந்த இடத்துல சொல்லப்படுது, பெரிய விருந்து செஞ்சாரா. யாருக்கு? எதிரிகளுக்கு ஒரு பெரிய விருந்து செஞ்சு, அந்த வசனம் எப்படிதான் முடிக்குதுன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் என்னவா? அதுக்கப்புறம் அந்த சீரியாவில் இருக்கிற ஒருத்தரும் கூட இங்க தலை வச்சு படுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இவங்களோடு கூடி இருக்கிறவங்க சாதாரணமானவர் அல்ல. பரலோகத்தில் பிரஜைகளை கர்த்தர் இவர்களை பாதுகாக்கும்படியா இவங்களை சுற்றிலும் வைத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற நபர்கள் அல்லங்க, பரலோக பிரஜை. ஆமே. பரலோகத்துல தேவ தூதர்கள், பரலோகத்தில் அனுப்பப்பட்ட அக்கினி குதிரை, பரலோகத்தில் அனுப்பப்பட்ட அக்கினி ரதங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டு சக்கரியா புத்தகத்தில் சொல்லுது, நான் உங்களுக்கு அக்கினி மதியலா இருப்பேன். உங்களை சுற்றிலும், உங்க குடும்பத்தை சுற்றிலும், உங்க பிள்ளைகளை சுற்றிலும், உங்க வேலை ஸ்தலத்தில் உங்களை சுற்றிலும், உங்க தொழில உங்களை சுற்றிலும். ஆமே. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா சொல்ல சொல்லதான் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில செயல்படும், உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யும். ஆமே. ஆமேன். அப்படின்னா அப்படியே ஆக கடவுது. ஆமே. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படியே நீ என்ன சொன்னீங்களோ, இந்த வார்த்தையில் எழுதியிருக்கிற அந்த காரியம் அப்படியே என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அக்கினி மதிலா இருக்கிறாரா? ஆமே. எதை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கொரோனா கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தர் அறியாம எதுவும் நம்ம வாழ்க்கையில வராது. நம் தலையில இருக்கிற ஒரு முடி கீழே விழணும்னா கூட அவரிடத்துல பெர்மிஷன் கேட்கணும். ஆமே. ஏன்னா வசனம் சொல்லுது, நம்முடைய முடிகள் எல்லாம், அந்த வார்த்தை நான் சொல்ல, முடிகள் எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்களாம். நம்ம கூட எண்ணப்பட்டிருக்குதா? நம்ம கூட எண்ணதில்லை. ஒரு நாளைக்கு எத்தனையோ முடி கீழே விழுது. யாராவது எண்ணி பார்த்தீங்களா? இத்தனை முடி விழுந்துச்சு? இல்லவே இல்லை. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரா? அது கூட எண்ணி வைத்திருக்கிறாரா. ஹல்லேலூயா. அவ்வளோ நல்ல தேவ நம்மோடு கூட இருக்கும்போது எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமையாக உன்னை அவர் ஆதரிப்பது மாத்திரமல்ல, காத்து காத்து தப்ப பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் தான். அது கூட நான் வாசிச்ச அந்த பகுதிக்கு அதுக்கப்புறம் அடுத்த பகுதிக்கு போறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். நான் எப்பவுமே எலிகம ஜெபத்து கூட சொல்லுவேன். யாத்திராகமம் 14 அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து எங்க போறாங்க? கானானுக்குள் கர்த்தர் அவர்களை அழைத்து செல்கிறாங்க. நல்ல உற்சாகத்தோடு கூட நல்ல ஆடி பாடி ஆண்டவரை துதித்து தான் அவங்க கடந்து வர்றாங்க. ஆனா போகிற வழியில அவங்க போகக்கூடாதபடிக்கு சிவந்த சமுத்திரம் அவங்களுக்கு தடையாக நின்று கொண்டிருக்கிறது. அவங்க திரும்பி பார்க்கிறாங்க, எந்த தேசத்தை விட்டு வந்தோமோ, எந்த பார்வோனை விட்டு வந்தோமோ அதே பார்வோனும் இராணுவ சேனையோ இவங்களுக்கு விரோதமாக கடந்து வராங்க, இவங்களை சங்கரிக்கும்படியா அல்லையா, எல்லாரும் சிறைப்படுத்தி கொண்டு போகும்படியா. ஆனா அந்த சூழ்நிலையில இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை நோக்கி கூக்குரலிடாங்க. மோசே ஆண்டவரிடத்துல கேட்கும்போது, மோசையே நீ ஏன் நிக்கிற? உன் கரத்தை என்ன பண்ணு, கோலை என்ன பண்ணு, நீட்டு சிவந்த சமுதிரத்தை பிளந்து விடு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கா பாருங்க. இதுவரைக்கும் எந்த மனுஷனாலும் சிவந்த சமுதிரத்தை பிளந்தது கிடையாது. அது மட்டுமா, மோசையிட சொல்றாங்க, பிளக்கிற சிவந்த சமுதிரம் எப்படி இருக்கும் தெரியுமா? 2 பக்கமோ மதில். எங்கேயாச்சும் தண்ணி மதிலா இருக்க முடியுமாங்க? கொஞ்சம் ஒரு தண்ணி இப்படி தூக்கி ஊத்துங்க, நிக்குமாங்க?
ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கடந்து போகிற வரையிலும், ஆமே, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து போகிற வரையிலும் இரண்டு பக்கமும், ஆமா, இரண்டு பக்கமும் அந்த தண்ணி மதிலாய் நின்றுச்சா. சொல்லுங்க, மதிலா. நடக்க முடியாத காரியத்தை தான் நம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காய் செய்கிறார். அல்லேலூயா. அசாத்தியமான காரியம், சிந்திக்கவே முடியாத காரியம். யாராவது சொன்னா நம்புவீங்களா? தண்ணி மதிலாச்சு உலக ஜனங்கிட்ட போய் சொல்லுங்க, நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. ஆனா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக எதை வேணாலும் செய்வாங்க. சொல்லுங்க, என் தேவன் எனக்காக எதை வேணாலும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்களும் நானும் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள். அபிஷேகம் பண்ணப்பட்ட மோசை தன் கோலை தூக்கி நீட்டினாங்க. கர்த்தர் என்ன செஞ்சார்னா, ஒரு முழுவதும் ஒரு பெரிய ஒரு கீழ்காற்று வீச பண்ணி அதே சமுத்திரம் வெட்டாந்தரையாய் மாறிச்சு. மழை பெஞ்சா கூட ரோடு எப்படி இருக்குங்க? சேறு சகதியமா இருக்கும். ஆனா தண்ணி அந்த அவ்வளோ பெரிய ஆழமான அந்த சிவந்த சமுத்திரம் அத்தனை சொல்லுது வெட்டாந்தரையாய் மாறிச்சா, வெட்டாந்தரையாய் மாறிச்சா. அதுதான் சொன்னேன், நமக்காக நம்முடைய தேவன் நம்மாலே நம்ப முடியாத காரியங்களை செய்ய இன்றைக்கும் அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நம்ம எதை கண்டோம் பயப்பட வேண்டாம். பார்வோனை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கோலியாத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிவந்த சமுத்திரத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோர்தானையும் கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்னா உலகத்தில் இருக்கிற காட்டிலும் சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிற காட்டிலும் என்னோடிக்கிற என் தேவன் பெரியவர். அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். அவர் சர்வ அவர் வல்லமை உள்ள தெய்வம். அவர் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறது யாரு? சேனைகளின் கர்த்தர். சேனை என்ற ஒரு பெரிய சேனை. ஆமே, அந்த சேனைகளின் கர்த்தரே நம்மோடு கூட இருக்கிறதுனாலதான் ஏசியா திருச்சி மூலமாய் கர்த்தர் சொன்னா, பறந்து காக்கிற பட்சியை போல நான் எருசலேமில் ஆதரவா இருப்பேன், காத்து தப்ப பண்ணுவேன். அல்லேலூயா. காத்து தப்ப பண்ணும்படியான தேவன் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிறா, உங்களோடு கூட இருக்கிறா, உங்கள் குடும்பத்தோடு கூட இருக்கிறா, உங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கிறா, உங்கள் தொழிலில் இருக்கிறா. அல்லேலூயா. உங்கள் அலுவலகத்தில் அவர் இருக்கிறார். நான் தனிமை என்று சொல்லாதீங்க, எனக்கு துணை செய்ய யாரும் இல்லை என்று சொல்லாதீங்க. கர்த்தரே உங்களுக்கு துணையா இருக்கிறா. அல்லேலூயா. அதுதான் அந்த இடத்துல வாசிக்கிறோம். நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். தாவீது இடத்துல ஆண்டவர் கேட்கிறாங்க, ஆண்டவர் போய் கேட்கிறாங்க, சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 19-20 எல்லாம் பெலிஸ்தீனோடு கூட யுத்தம் பண்ண போகணுமா, போங்க அப்படின்னாங்க. 2வது முறையும் கேட்குறாங்க, போங்க. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் ரகசியம் சொல்றாங்க, நீ நேராக போகாத, முசுக்குட்ட பீச் அந்த செடிக்கு பின்னாக ஒளிந்திரு. அடையாளம் கொடுக்குறாங்க. அந்த இலை அசையும் போது நீ போ, உனக்கு முன்பாக யுத்தம் பண்ண யார் போறாரா? கர்த்தரே போகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு காற்று அடிச்சாலே எல்லா இலையும் அசையும் தான். அப்போ ஆண்டு கேட்டிருக்கலாம்ல, எப்படிப்பா எல்லா இலையும் தானே அசையும், இந்த குறிப்பிட்ட செடியினுடைய இலையை எப்படி சொல்றீங்களே? எதுவுமே கேட்கல. கர்த்தர் சொன்னா கர்த்தர் செய்வா. அந்த நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தனால அந்த முசு கொட்டி செடியுடைய இலை அசையும் போது அந்த இலையோட ஓசை கேட்டு தாவீது என்ன பண்றாரா? புறப்பட்டு போகிற. காரணம், தாவீதுக்கு முன்னாடி யார் போயிட்டாங்க? யுத்த வீரனாக. அல்லேலூயா. கர்த்தரே போய்விட்டா. ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் தாவீது ராஜாவோட வாழ்க்கையிலே கட்டளையிட்டார். அல்லேலூயா. அவருக்கு மட்டும் இல்லைங்க, அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கோ கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறவராக, நமக்கு முன்பாக கடந்து செல்கிறவராக, நமக்கு சுற்றிலும் மதிலாக அவர் காணப்படுகிறார். எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடைசி பகுதி சொல்லுது, நான் கடந்து வந்து விடுவிப்பா. சொல்லுங்க, நான் கடந்து வந்து விடுவிப்பா. எருசலேமே என்ன பண்ணாங்க? பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமே ஆதரவா இருப்பேன். அப்புறம் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். 3வது, அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவன் எந்த சூழ்நிலையானாலும் அவர் எனக்காகவே கடந்து வந்து என்னை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா.
ஆமே, நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஒரு சம்பவத்தை சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். சாத்ரா, மேசாக், ஆபேத்நேகோ. ஒரு ராஜா என்ன செய்றாங்க, ஒரு பொற்சிலையை உண்டு பண்ணிட்டு 1 மாசம் முழுவதும் என்னதான் செய்யணும், நாகஸ்வரம் அந்த எல்லா மியூசிக்கும் வாசிப்போம். வாசிக்கிற நேரத்துல அந்த பாபிலோனின் தேசத்தில் இருக்கிற அத்தனை பேர் என்னதான் செய்யணும், அந்த சிலைக்கு முன்னாக பணிந்து வணங்கணுமா. பாருங்க. ஆனா இந்த சாத்ரா, மேசாக், ஆபேத்நேகோ மாத்திரம் என்ன பண்ணலையா, வணங்கவே இல்லை. இது போய் ராஜாவுக்கு சொல்றாங்க. ராஜாவை சொல்றாங்க, இப்போ நீ வாசிக்கும், இப்போ நீங்க முன்னாடி என்னதான் ஆகணும், வணங்கிதான் ஆகணும். உடனே அவங்க சொல்றாங்க, ராஜாவை இந்த காரியத்தை குறித்து உனக்கு உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை. சொன்னது யாரு, அந்த தேசத்துக்கு அடிமையாய் கடந்து வந்த 3 பேர். யார் அவங்க, அடிமையா இல்லை எருசலேமிலிருந்து சிறையா கொண்டு வரப்பட்ட இந்த 3 மனிதரும் தைரியமா சொல்றாங்க, இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்றதுக்கு எங்களுக்கு அவசியம் இல்லை. நாமே நம்முடைய தேசத்தில் இருக்கிற பிரதமருக்கோ யாருக்கு சொல்லுவாங்களா அப்படி வார்த்தை, ஆனா அடிமையாக்கி கொண்டு வந்த இவர்களை தைரியமா சொல்றாங்க, நாங்க என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டோம். உடனே 3ஆம் அதிகாரத்துல தானியேல்ல உக்கிர கோபம் வந்துச்சான். உக்கிர கோபம் வந்த உடனே 1 மடங்கா எரிந்து கொண்டிருக்கிற அந்த அக்கினியை ராஜா சொல்றாங்க, இப்போ 1 மடங்கு பத்தாது, இவங்களை சாகடிக்க என்ன செய்யுங்க, 7 மடங்கு. என்னவா, 7 மடங்கு அக்கினியை எரிய செய்யறாங்க. அங்க இருக்கிற பலசாலிகள், இராணுவத்துல யார் ரொம்ப பலசாலியோ அவர்கள் 3 பேரை கூப்பிடுறாங்க, வா இவர்களை கட்டி என்ன பண்ணு, கொண்டு போய் 7 மடங்கு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிற அந்த நெருப்புக்குள்ள என்ன பண்ணுங்க, போடுங்க. வசனம் சொல்லுது, அவங்க பலசாலிகள் தான் அவர்களை கொண்டு போனாங்களா. அந்த அக்கினி உஷ்ணத்தை சகிக்க முடியாதபடி கிட்ட போனவங்களை என்ன ஆயிடுச்சா சொல்லுங்க, அதே இடத்துல சாகடிக்கப்பட்டாங்க, அதே இடத்துல மடிந்து போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜா பார்க்கறாங்க, அந்த நெருப்பு மகிழ பார்க்கும்போது 7 மடங்கு எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பின் நடுவில் 3 பேர் அல்லங்க, 4 நபர் அந்த அக்கினியின் நடுவில் உலாவி கொண்டிருந்தார். அல்லேலூயா. நம் ஆண்டவர் கைகட்டி வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல, கடந்து வந்து சொல்லுங்க, கடந்து வந்து விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா. சாத்ரா, மேசாக் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறா. ஒருவேளை அவ தப்புவிக்காமல் போனா கூட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். அந்த வார்த்தை பரலோகம் கேட்டுச்சு. அந்த வார்த்தை யார் கேட்டுச்சுங்க, பரலோகம் கேட்டுச்சு. ஆமே, நம்ம எப்பொழுது வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறது பரலோகம். சொல்லுங்க, இந்த உலகத்துல யாரு நம்மை கண்காணிக்காவிட்டாலும் நமக்கு என்ன நடக்குது, எந்த ஆபத்து நம்முடைய வாழ்க்கையில சூழ்ந்திருக்கிறது, எப்படிப்பட்ட பிரச்சனையிலே அகப்பட்டிருக்கிறது, எந்த இடத்துல வெளியே வர முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது என்று இந்த உலகம் பார்க்காவிட்டாலோ தேவாதி தேவன் பரலோகத்துல வாசம் பண்ணுகிறவர் எப்பொழுதும் நம்மீது நோக்கமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நோக்கமா இருந்து என்ன செய்தாரா, உடனே ஆமென், தாமதிக்கல, உடனே எங்க வந்துட்டாரு, அந்த நெருப்புக்கு நடுவில் வந்து இவர்கள் கரத்தை பிடித்து உலாவுறாங்க. அதுக்கப்புறம் ராஜா பிரமிக்கிறாங்க. வாசல் கிட்ட போயிட்டு இல்லையா கூப்பிடுறாங்க. இவ்வளவு நேரம் கோவப்பட்டு அமிச்சவரு இப்ப என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க, நீங்க வாங்க, வெளியே வாங்க. வெளியே வந்தப்ப எத்தனை பேர் தான் வந்தாங்க, வெளியே வந்தப்ப எத்தனை பேருங்க வந்தது, 3 பேர் தான் வந்தாங்க. ஆனா எத்தனை பேர் உலாவினாங்க, 4 பேர் உலாவினாங்க. ஆபத்து ஒன்று வந்துச்சுன்னா கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். அந்த இடத்துல வந்து இறங்கி நம்மை விடுவித்துட்டு அவர் கடந்து செல்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜா பார்த்துட்டாரு, இது 4ஆவதோட சாயல். அவரே சொல்றாரு, தேவ சாயல். என்னவா, தேவ சாயலா. ஒரு புறஜாதி ராஜா சொல்றாங்க, 4வது வந்து அவங்களை விடுவிக்க வந்தது சாதாரணமானவர்கள் அல்ல, தேவ சாயல் உள்ளவர். அல்லேலூயா. ஆமே, தேவ சாயலா எப்பொழுதும் நமக்கு சுற்றிலும் அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மை சுற்றிலும் காணப்படுகிறது. அல்லேலூயா. அவருடைய மகிமை நம்மேல் உதிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் சொல்லுகிறது. ஏசாயா அந்த வார்த்தையை வந்துச்சு தெரியல, ஏசாயா சொல்லுது இல்லையா, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் சொல்லுங்க, என் மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமையின் மேல் உதிப்பார். அல்லேலூயா. ஆமென். இருள் வரட்டுங்க,
காரிருள் மூடட்டும், ஆனா நீ உங்களையும் என்னையும் இருள் மூட கர்த்தர் விட மாட்டார், கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. உன்மேல அவருடைய மகிமை உதிக்கும். அல்லேலூயா. நாம் இருளுக்குரியவள் அல்ல, இருள் வாழ்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிற பிள்ளைகள் தான் நாம். ஹல்லேலூயா. நாம் யாருங்க? உலகத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்களை வெளிச்சமாய் வைத்திருக்கிறேன், உப்பாய் வைத்திருக்க. சும்மா எழுதலங்க, நாம் வாழ்ந்து காட்டணும். ஹல்லேலூயா. அப்படி வாழ்ந்தாதான் வசனம் சொல்லுது, உன் வெளிச்சத்தின் இடத்துல ஜாதிகள், உன் வெளிச்சத்தின் இடத்துல ராஜாக்கள் கூட நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். நாம் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அவசியம் இல்லை. நீயும் நானும் இருக்கிற பகுதியிலே ஊழிய செய்யற இடத்துல ஒரு வெளிச்சமா இருந்து பார், வெளிச்சத்தை தேடி வரும், வெளிச்சத்தை தேடி ஆத்துமாக்கள் வரும். அல்லேலூயா. ஆமென். அப்படிதான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், விவரிக்கல. இன்னொரு வசனம் சொல்லுது, ஏசாயா 43:1-2 எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், அவருடையவராய் மாற்றிருக்கிறார். யாக்கோபே நீ பயப்படாதே. வாசிமா. இப்போதும் யாக்கோபே, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும், உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டே, உன்னை மீட்டுக்கொண்டே, உன்னை பேர் சொல்லி உன்னை பேர் சொல்லி அழைத்தே, நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். சொல்லுங்களேன், நீங்களும் நானும் யாருக்கு சொந்தம்? சொல்லுங்களேன். ஏசப்பாக்கு தான் சொந்தம். ஆமே. உலகத்தில் இருக்கிற யாரும் நம்ம சொந்தம் கொள்ள முடியாது. ஆமே. உலகத்தில் இருக்கிற யாரும் நம்ம என்ன பண்ண முடியாது? சொந்தம் கொள்ள முடியாது. காரணம், நீ என்னுடையவள், நீ என்னுடையவள். நான் தான் உன்னை மீட்டு கொண்டேன். பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, சாபத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க காரணம் நீ என்னுடையவள். அது மட்டுமா, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். எப்பங்க நமக்கு பேரிட்டாங்க ஆண்டவர்? உலக தோற்றதுக்கு முன்னதாக. சொல்லுங்க. இந்த உலகமே உருவாக்கப்படல, இந்த உலகமே சிருஷ்டிக்கப்படல. ஆனால் கர்த்தர் உன்னையும் என்னையும் அப்போதே பேர் சொல்லி அழைத்தா. சங்கீதம் 119 சொல்லுது, தாயின் கருவில உருவாகும் முன்னமே, அந்த உருவமே வரல, அதுக்கு முன்னதாகவே கர்த்தர் என்ன செஞ்சாரா? பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்க உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரும் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு உலகம் உண்டாவதுக்கு முன்பதாகவே உங்கள் பெயர்கள் எல்லாம் பரலோகத்தில் எழுதி இருந்ததுனாலதான் இன்றைக்கு நீங்க இங்க உட்கார்ந்துக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிற 98% புறஜாதி ஜனத்திலிருந்து வந்தவங்க தானே. ஏசப்பை அறியாத இடத்துல தானே வந்துக்கிறீங்க. யாரோ சொல்லுவீங்க, யாரோ எனக்கு சுவிசேஷம் சொன்னாங்க. சுவிசேஷம் சொன்ன அவர்களுக்கு காரணமா இருக்கலாம். ஆனா நீ இங்க இந்த இடத்துல இந்த ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கணும் சொல்லி இப்ப இல்ல, நேற்றுக்கு இல்ல, தாயின் கர்ப்பத்தில் உருவாகுது முன்பதாகவே, உலக தோற்றது முன்பதாகவே கர்த்தருடைய கண்கள் உன்னை கண்டதினாலதான் அந்த ஏற்ற நேரம் வந்த போது யாரையோ ஒருவர் உன்னிடத்தில் அனுப்பி ஏசப்பாவின் அன்பை சொல்லி அவர் அழைத்து பிரித்தெடுத்து. அல்லேலூயா. நீங்களும் நானும் சாதாரணமானவர் அல்ல. உலகத்தின் அசுத்தத்தில் இருந்து, உலகத்தின் பாரம்பரியத்தில் இருந்து, உலகத்தின் சகலவிதமான அந்தகாரத்தில் இருந்து கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் யாரு? பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். சொல்லுங்க. பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. அதனாலதான் பிலேயா பாலாக்கை பார்த்து சொன்னாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியா அழைத்து கொண்டு வராங்க. அந்த இடத்துல இருந்து பாலாக்கு சொல்லுகிறார், இவர்களை கர்த்தர் உலகத்தில் இருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். இவர்களை நான் சபிக்க முடியாது. நான் சாபம் கூறினாலும் அந்த வார்த்தைகள் என்னவாய் மாறும்? ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. உலகத்தின் ஜனங்கள் உங்களை சபித்தனா பயப்படாதீங்க. எந்த வார்த்தை கொண்டு உங்களை சபிக்கிறாங்களோ அந்த வார்த்தையே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவா. அல்லேலூயா. நீ ஒன்றுக்கு உதவாதவன் சொல்லுவாங்க, நீ உதவாங்கார இல்லையா, நீ இருந்து இல்லையா வீட்டு என்னமோ சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் எல்லாமே ஆசீர்வாதமாய் ஆசீர்வாதமாய் மாற்றி தர அவர் வல்லமை உள்ளவர். அதுதான் யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனால் கர்த்தரோ இன்றைக்கு பார்க்கிறோம் பாத்தீங்களா, இந்த வெகு ஜனங்களுக்கு போஷிக்கும்படியா நீங்க வருவதற்கு முன்பதாக, எத்தனையோ ஆண்டு முன்பதாக கர்த்தர் இந்த எகிப்தில என்னை கொண்டு வந்து நட்டு வைத்தா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசேப்பு அது வரைக்கும் தெரியல யோசேப்புக்கும்
எனக்கு ஏன்டா இந்த சோதனை? ஒரு தரிசனத்தை கண்டதுதான் சோதனையா? குடும்பத்தை விட்டு பிரிக்கப்படுகிறா இல்லையா? பாடான கிணற்றுல கொண்டு போடுறாங்க, அப்புறம் விற்று போடுறாங்க 20 வெள்ளிக்காசுக்கு. அங்கே போய் கொஞ்சம் நல்லதா இருந்துச்சு, அந்த இடத்துல அவனுக்கு சோதனை, சிரசால. ஆனால் ஏற்ற நேரம் வந்துச்சுங்க. ஏற்ற நேரம் வந்த உடனே ஹல்லேலூயா, எந்த சகோதரர்கள் தன்னை பகைத்தார்களோ, எந்த சகோதரர்கள் அடிமையாகி விட்டாங்களோ, அதே சகோதரர்கள் யோசேப்பினுடைய பாதத்துல விழும்படி கத்த செய்தார். அல்லேலூயா. அவன் கண்ட சொப்பனம் அப்படியே நிறைவேறிச்சு. கிட்டத்தட்ட 5 முறை. எத்தனை முறை விழுந்தாங்க? அவனாச்சு 2 முறை தான் பார்த்தாங்க இல்லையா சொப்பனம். ஆனா கர்த்தர் எத்தனை முறை விளைவிச்சாங்க? 5 முறை. நம்முடைய தேவன் யா தெரியுமா? வட்டியும் முதலமாய் சேர்த்து வாங்குற தேவனா இருக்கிறார். அதேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து போகும்போது கொள்ளையடிச்சுட்டு போனாங்க. ஏன்னா கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாரு. எப்போ? இஸ்ரவேல் ஜனங்களே உருவாக்கப்படுவது முன்பதாக இல்லையா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே 400 வருஷம் என் சேனை அந்நிய தேசத்துல அடிமையா இருப்பாங்க, அவங்களை அடிமைப்படுத்துவாங்க. ஆனால் அவர்களை புறப்பட பண்ணிக்கும் போதோ வெறுங்கையாய் அல்ல, எகிப்தை கொள்ளையடித்து கொண்டு அவர்கள் கடந்து வருவார்கள். அல்லேலூயா. காரணம், அங்க எகிப்தில் இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், பறந்து காக்கிற பட்சியை போல தம்முடைய ஜனத்துக்காக அவர் ஆதரவா இருந்தா அவர் வாக்கு பண்ணினபடியே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து சேர்த்தா. அதே போலதான் உங்களையும் என்னையும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்ட தேவ வழியிலே நம்ம விட்டு போகிற தேவர் அல்ல. பரம ராஜ்யம், நித்திய ராஜ்யம் நான் போய் சேருகிற வரையிலும் ஹல்லேலூயா நம்மை பத்திரமா ஹல்லேலூயா பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை தப்புவிக்கிறவராய், நம்மை பாதுகாக்கிறவராய், நம்ம ஆதரவாய் இருந்து நம்மை விடுவித்து அக்கறையில கொண்டு போய் சேர்க்கிற வரையிலும் ஆமென். வழியில போக விட்டுட்டு போகவே மாட்டா. அதுதான் அக்கறைக்கு போங்கன்னு சீஷர்களை துரிதப்படுத்துறாங்க இல்லையா? சீஷர்களை துரிதப்படுத்தினாங்க. அவங்களும் துரிதப்பட்டு போறேன், ஏன் தான் எங்களை இப்படி துரிதப்படுத்த யோசிச்சிருப்பாங்க. ஆனால் பாருங்க, துரிதப்படுத்தி அனுப்பிட்டு அவர் சும்மா இருக்கலங்க. அனுப்பப்பட்ட அவர்களுக்காக முழங்கால நின்று பிதாவை நோக்கி மன்றாடி கொண்டே இருக்கிறாங்க. ஜெபிச்சு கொண்டு இருக்கும் போது அவர் பார்க்கிறா, நடுக்கடல்ல அவங்க தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க, தண்டு வலிக்க அவங்க வருத்தப்படுறதை பார்த்த உடனே ஜெபமெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. இனி விட்டேன்னா அவங்களால நடுக்கடல்ல மாண்டு போயிடும் என்று அறிந்த கர்த்தர் உடனே ஏசப்பா என்ன பண்றாரா, உடனே அந்த இடத்தை என்று எழுந்து அதே கடல்ல நடந்து வந்தா. சொல்லுங்க, நடந்து வந்தா. நீ வருத்தப்படுகிறதை பார்த்து கர்த்தர் சும்மா இருக்கிற தேவல்ல. நீ எந்த இடத்துல வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அந்த இடத்துல உன்னை விடுவிக்கும்படியா, உன்னை தப்புவிக்கும்படியா, உன்னை பாதுகாக்கும்படியா அல்லேலூயா நடந்து வருவாருங்க. நடந்து வருவா, கடந்து வருவார். அல்லேலூயா. அந்த இடத்துல வராங்க எல்லாரும் ஆவேசம், பேய் பிசாசு என்று பயப்பட ஆரம்பிச்சாங்க. உடனே கர்த்தர் சொன்ன, இல்ல நான் தான் வந்திருக்கிறேன். யார் தெரியுமா? நான் தான் வந்திருக்கிறேன், பயப்படாதீங்க. அந்த இடத்துல கர்த்தர் அற்புதத்தை செஞ்சா. அக்கறைக்கு போக சொன்னவர் அக்கறையிலே போய் சேருகிற வரையிலோ அவர்களை விட்டு விலகாதவராய், அவரை கைவிடாதவராய் வழி நடத்தும் உண்மை எப்படியோ அப்படியே இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருக்கும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உங்கள் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர், பேர் சொல்லி அழைத்தவர் பாதி வழியில உன்னை விட்டு போக மாட்டா. அவர் ஆயத்த பண்ணின ஸ்தானத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரையிலோ உங்கள் மேல் ஆதரவா இருப்பா, உங்களை பாதுகாப்பா, உங்களை விடுவிப்பா. கர்த்தர் தாமே உங்கள் இந்த வசனத்தினால உங்களை அவரை ஆசீர்வதிப்பார்.